பிரைஸ் தி லார்ட். லேவிய ராகமம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள். சிறியவனுக்கு முகதாட்சணியம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாய் பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாயாக. எனக்கு அன்பானவர்களே, தேவனின் இருதயம் இந்த நாளிலே நமக்கு முன்பாக வெளிப்படுகிறது. தேவனுடைய சிங்காசனம் நீதியினாலும் நியாயத்தினாலும் ஸ்திரப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்துல அநீதி இல்லை. தேவன் நீதியே எல்லாவற்றிலும் தேவன் அவர் வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய வசனம் சொல்லி இருக்கிறது, நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள். இன்றைக்கு அதுதாங்க உலகத்துல இல்லைங்க. எங்க போனாலும் அநியாயம். யாருக்கு செல்வாக்கு இருக்குதோ அவங்க பக்கம்தான் உலகம் வாய் திறக்குது. யார் சிறுபான்மையில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு யாரும் பேச வருவதில்லை. எங்க பெரும்பான்மை இருக்குதோ அங்குதான் ஒரு கூட்டம் அவர்களுக்கு சாதகமா இருக்கிறது. பணபலம், ஆள்பலம், மனித பலம், இன்றைக்கு பார்க்கும்போது செல்வாக்கு, இதெல்லாம் இன்றைக்கு ஒரு பக்கம் மனிதனை இன்றைக்கு அவர்களுடைய நியாயத்தை புரட்டக்கூடிய இடத்துல இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லி இருக்கிறது, அநியாயம் செய்யாதிருங்கள். அந்த பாவ சாபம் நமக்கு வேணாங்க. ஒருத்தவங்களை அநியாயம் பண்ணி, ஒருத்தவங்களை துரோகம் பண்ணி, ஒருத்தவங்களை மோசம் பண்ணி அந்த கூட்டத்துல போய் நம்ம கால் வச்சு அந்த இடத்துல நம்ம போய் நின்னுட்டா அது தலைமுறைக்கு சாபமாய் இருக்கும். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அநியாயம் செய்யக்கூடாது. சிறியவனுக்கு முகதாட்சணியம் நீங்கள் செய்யாதுங்க, பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில பேர் பாக்குறாங்க, ஏன்னா ஐயோ நம்ம இப்படி சொல்லிட்டா அவரு பெரியவராச்ச, நாளைக்கு நம்மள என்ன செஞ்சிருவாரோ. சரி என்றால் தைரியமாய் சரின்னு சொல்லுங்க, தவறு என்றால் தைரியமாய் சொல்லுங்க. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருக்காக வாழ நாம் அழைக்கப்பட்டோம். யாரையும் பிரியப்படுத்த இந்த வாழ்க்கை இல்லை. தேவனுக்காக வாழ அழைக்கப்பட்ட இந்த அழைப்பு தேவனுடைய நாம மட்டும் மகிமைப்படணும். எனவே தேவனுடைய நியாயமாய் நம்முடைய வாழ்க்கையில நாம் இருப்போம். வேதம் சொல்லி இருக்கிறது, நீதியாக பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாயாக. According to God's judgment, God's justice. நம்ம வாழ்க்கையில எதை செய்தாலும் முதலாவது வசனம் என்ன சொல்லுது, கர்த்தர் என்ன சொல்றார், இந்த காரியத்துல தேவன் என்ன உத்தரவு கொடுக்க விரும்புகிறார். 1000 பேர் எதிர்த்து நின்னாலும் ஒரு நபருக்கு அதை நியாயம் செய்வதற்கு தேவன் சொல்லிவிட்டார் என்றால் அந்த ஒரு நபர் பக்கம் யாரும் இல்லையா, தேவனை முன்வைத்து அந்த ஒரு நபருக்கு நீதியாய் நாம் நியாயம் செய்வோம். கர்த்தர் நம் பக்கமா இருப்பார். எனக்கு அன்பானவர்களே, இந்த புதிய நாளிலே தேவனுடைய நீதியாக நம்ம வாழ்க்கையில நாம செயல்பட நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். உங்கள் வாழ்க்கையில அநேகர் பிரச்சனையை கொண்டு வந்து, சில வழக்குகளை கொண்டு வந்து உங்களோடு பேசுவாங்க. நீங்க கொஞ்சம் பேசி அதை சரி பண்ணுங்களேன். சில நேரத்துல அதுக்கு பக்க வழியும் ஒருத்தன் சொல்லி கொடுப்பான். நோ, தேவன் சொல்லுகின்ற வழியை மட்டும் நாம் கடைபிடிக்க பரிசுத்த ஆவியார் நடத்துவாராக. அப்படி நீதியும் நியாயமும் செய்யும் போது வேதம் சொல்லி இருக்கிறது, தேவனுடைய அனுக்கிரகம் நம் வாழ்க்கையில தொடரும். தேவ சமாதானம் நமக்கு இருக்கும். அநியாயம் செஞ்சுட்டு எல்லாவற்றையும் நாம் அந்த பக்கம் போயிட்டு நாம அதிகாரத்தை பேசி ஜெயிச்சிடலாங்க. ஆனா சமாதானம் இருக்காது, நிம்மதியா தூங்க முடியாது, தேவன் அங்க இருக்க மாட்டார். ஆனா நீதியாய் செய்து விட்டு எந்த பக்கம் பிரச்சனை வந்தாலும் அமைதியா போடுத்து ஆண்டோட சமூகத்துல முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு படுங்க, தூக்கம் நிம்மதியா வரும். ஏன்னா கர்த்தர் இருக்கிறார். நாம் எல்லாவற்றையும் தேவனுடைய நீதியாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும்படி கண்களை மூடி ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, இந்த புதிய நாளிலே நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. உங்க நீதியாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. முகதாட்சணியமோ யாரையும் சிறுமைப்பட்ட இடத்துல நாங்கள் கொண்டு போய் நிறுத்தாதபடி தேவ நீதியாக எங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஒவ்வொருவருக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.